ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய சரணம். சாமி, நம்ம அவதாரம் தீர்க்க தரிசனம் அவதாரம் சாமி. அழிவில்லா தலைவன். அழிவில்லா தலைவன் எந்த அவதாரம்? இப்ப வள்ளலார் அவதாரமா, பாபா அவதாரமா, இயேசு அவதாரமா? நம்ம எத்தனையோ அவதாரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த அவதாரத்துல ஐயா இந்த பூ உலகத்துல வருவாங்கன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அவதாரங்கிற சாமி, இந்த பூமியை காக்க யார் அவதாரம் எடுத்துட்டு வருவாங்க? அரக்கர்களை அழித்து தேவர்களை காக்க எப்பவுமே சாமி யார் வருவாங்கன்னா நம்ம முருகப்பெருமான். நீங்க சினிமா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. முருகப்பெருமான் கந்தன் கருணையில தேவர்களை காக்க அசுரர்களை அழிக்க அவதாரம் எடுத்து பூ உலகத்தில் வந்தது சாமி. எப்பயுமே அது நடக்கும். நம்ம முருகப்பெருமான் பட தளபதி ஐயா ஆதிபராசக்தி தாய் வேலு கொடுத்து அசுரர்களை அழித்து வதம் செய்து தேவர்களை காக்க வருவாங்க. எப்பவுமே சாமி இதுதான் நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே இப்பயும் அதுதான் நடக்க போகுது சாமி. ஆனால் இப்போ அவதாரம் எப்படி வராங்கன்னா சாமி, ஏன்னா நம்ம 19வது சித்தர் ஐயா அவதாரம். முருகராவும் காட்சி அளிப்பார், சிவபெருமானும் காட்சி அளிப்பார், சித்தராகவும் காட்சி அளிப்பார். இந்த இது அவதாரில் தான் சாமி சித்தர் ஐயா வராரு. சித்தர் சாமி நம்ம சிவபெருமான் அப்பனையும் கும்பிடுவாங்க, ஆதிபராசக்தி முருகப்பெருமான் அனைத்து தேவர்களும் கும்பிடு சித்தர். இந்த சித்தர் அனைத்து கடவுள் கும்பிட்றதில்ல சாமி. சித்தர் ஐயா அனைத்து கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் கணபதி அனைத்து கடவுள்கள் எல்லா ஆசீர்வாதத்தோட சித்தரையா இந்த பூ உலகத்துக்கு வந்து சாமி அரக்கர்களை அழிக்கதான் சாமி இந்த அவதாரமே. அதுதான் சாமி. அந்த அவதாரம் தான் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவதாரம் எடுக்கிற சாமி சித்தர் ஐயா தான். 19வது சித்தர் ஐயாவா தான் வந்து இந்த பூ உலகத்தில் அவதாரமாக வராங்க. இந்த அவதாரம் எதுக்குன்னு, சித்தர் அவதாரம் எதுக்குன்னா சாமி, நம்ம மக்களை காக்க ஞானத்தை போதிச்சு நம்ம பிறப்புன்னு என்ன, நம்மளோட வாழ்க்கைன்னு என்ன, நம்ம எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம், இதெல்லாம் எதுக்குன்னு ஐயா நம்மளுக்கெல்லாம் உணர வச்சு என்ன நம்ம அந்த பூ உலக அண்டத்துக்கு நம்ம ஐயன் இறைவன் ஓம் என்ன அண்டம். ஓம் அண்டன்னு யாருக்கும் தெரியாது. ஓம் ஓம் சொல்கிறோம். ஓம் சாமி. ஓம்ங்கிறது எல்லாமே பஞ்சபூதத்தில் அடங்கினதா சாமி. நம்ம அப்போ அதுக்கு தான் சிவபெருமா அப்பாவுக்கு கூட 5 எழுத்து மந்திரம் ஓம்ங்கிறது எல்லாமே ஐயனோட கட்டுக்குள்ளே தான் இருக்குது சாமி. நம்ம அப்பா கட்டுக்குள்ளே தான் ஓம் அண்டம் எல்லாமே. இந்த உலகம் எல்லாமே ஓம் அண்டங்கிறது சாமி நம்ம அப்பா சிவபெருமானு தான். ஐயாவோட ஓம் அண்டம் தான் சாமி. அதுக்குத்தான் ஓம் அண்டம். அந்த ஓம் அண்டது இறைவன் வாழ்வான் அண்டம். இங்கே வந்து சாமி இந்த பூ உலகிறது சாமி அரக்கர்கள் தேவர்கள் வாழ்கிற இந்த பூ உலகம்போம். அதுதான் இந்த பூ உலகம் சொல்லி இந்த தேவர்கள் அரக்கர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்களை தீயவர்களை அழித்தது சாமி. நம்ம அந்த ஓம் மண்டத்துக்கு நாங்கள் போகணும். அந்த அரக்கரை கோட்டம் தான் சாமி அழிக்குதான் சாமி. அவங்கள அரக்கர்களை அழித்து நம்மள தேவர்கள் மக்களை எல்லாம் காத்து ஓம் அண்டத்துக்கு இந்த ஆன்மாவை இந்த பூகுலத்தில் இருந்து இந்த ஆன்மா நம்ம இறைவனாக படைக்கப்பட்ட ஓம் எந்த அண்டத்திலிருந்து வந்தது தெரியுமா சாமி? ஓமுங்கிற அண்டம், கடவுள் இறைவன் அண்டம். அந்த அண்டத்துல தான் சாமி இந்த ஆத்மாக்கெல்லாம் நம்ம உள்ள வந்ததுனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஓமுங்கிறது அண்டம். அங்கே இது பிண்டம். பூகுலங்கிறது பிண்டம், இந்த உடல் தான். ஓமுங்கிறது ஆத்மா இருக்க வேண்டிய இடம். ஓமுங்கிற அண்டம். அந்த அண்டத்துக்கு தான் நம்ம போகணும். அதுக்கு தான் இந்த பிறப்படுத்திருக்கிறோம். இந்த பிறப்பு இந்த பூவுலகத்தில் வந்து சாமி எல்லா தேவர்கள் எல்லாமே அரக்கர்கள் தன் மாயேங்கிற ஒரு வலையை வைத்து ஆசைகளை வைத்து சுமைகளை கொடுத்து தன்னை ஒவ்வொரு தேவர்களைய அடிமையாக்கி இந்த உலகத்தில் எல்லாமே அடிமையாக்கி வச்சு. இப்போ வந்து யாருமே சாமி எல்லாம் அடிமை வாழ்க்கை தான். மனிதனுக்கு மனிதன் அடிமை வாழ்க்கை. ஆட்சிங்கிறது எதுக்கு? மக்களாட்சி. நம்ம அரசியல்னு சொல்ல இது எல்லாமே அவனுக்கு போட்ட அரக்கர்களோட திட்டம்.
இந்த பதவிக்காக எல்லா அரக்கனிடம் போய் சரணாகதி அடைஞ்சிடுறாங்க. அவன் அரக்கன் என்ன சொல்கிறானோ அதை தான் மக்களுக்கு கொண்டு வருது. திட்டம் சொல்லி அடிமை திட்டம் தான் வச்சிருக்கிறாங்க. நம்மளை வந்து யாரும் முக்தி நிலையை அடைய விடக்கூடாது. அரக்கரோட திட்டமே என்ன சாமி? முக்தி நிலை. நம்மளை வந்து யாரும் அடைய விடக்கூடாது. அந்த ஓம் மண்டத்துக்கு நம்ம ஆத்மா அங்கே போகக்கூடாது. இங்கேயே இங்கேயே நம்ம முடிஞ்சிடணும். நம்ம ஆன்மா என்ன ஆகும் சாமி? செத்து போனால் ஆயுள் உள்ள வரைக்கும் இந்த பூமியில் இருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆயுள் காலம் முடியும் போது யம உலகத்துக்கு போயிடும். அதனால எந்த ஒரு மனிதர்களை வந்து முக்தி நிலையை அடைய விடக்கூடாது. அப்படி அவங்க யாரோ ஒரு முக்தின்னு அடைய நினைச்சா என்ன பண்ணிடுவாங்க சாமி? அந்த மனிதனுக்கு அவங்கள வந்து கொன்றுவாங்க. இந்த அரக்கன் வந்து விடமாட்டாங்க, அந்த அண்டத்துக்கு போக விடமாட்டாங்க. அதுதான் சாமி இந்த அரக்கர்கள் செய்கிற சதி. எந்த ஒரு மக்கள் வந்து விழிப்புணர்வு நம்ம யாரும் உணர்ந்துக்கூடாது. உணர்ந்துட்டா என்ன ஆகணும் சாமி? நம்மளை வந்து விழுப்பு அடைஞ்சிட்டாவே நம்ம மண்டம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அங்கே போயிடுவாங்கன்னு இது வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிங்கன்னா மண்டத்துக்கு போயிடும், அப்படி இறைவன் உலகத்துக்கு போயிடுவா. அப்படி இது எல்லாம் உடக்கூடாது சாமி. இந்த அரக்கர்கள் வந்து தான் சாமி இத்தனை இது வந்து மக்களை வந்து இன்னல் படுத்தி கஷ்டப்படுத்தி நிம்மதி வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்றான். எல்லா ஆசைகள் தான் காட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஆசைங்கிறதுனால சாமி மனிதர்கள் வந்து அடிமை ஆயிட்டாங்க. அது உங்களுக்கு நீங்கள் உணர முடியல. உங்களால் உணரணும்னா நம்ம இறைவன் மண்டத்தில் இருக்கிற நம்ம இறைவனை நோக்கி தவநிலையில் உட்காரணும். தவநிலை மனசு ஒரு நிலைப்படுத்தி நம்ம உட்கார்ந்ததான் நம்ம உலகம் என்ன, ஆன்மா உலகம் எங்கே இருக்குது, நம்ம இறைவன் யார், நம்மளை யார் படைத்தாங்க, இந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஐயனோட பாதத்தில் சரணாகதி அடையலாம். நம்மளை எந்த இறைவன் நோக்கி நம்ம முக்தி நிலை அடையணுமோ அந்த இறைவன் நோக்கி ஓமுங்க அண்டத்துக்கு இந்த ஆத்மா நம்ம அந்த இறைவனும் தான் அந்த மண்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் வழி காட்டும்ல சாமி? அதுதான் நம்ம சித்தர் ஐயா. 18 சித்தர்கள். இப்போ வரப்போகிற 19வது சித்தர். அந்த 19வது சித்தர் ஐயா தான் சாமி அவதாரமாக இந்த பூ உலகத்தில் வந்து அரக்கர்கள் எல்லாம் அழித்து சூரசம்சாரம் செய்து எல்லாமே களையெடுத்து தூய்மைப்படுத்தி நம்மளோட மனதை தூய்மைப்படுத்தி நாம் யாருன்னு உணர வைத்து அந்த ஓமுங்க அண்டம் அந்த இறைவன் உலகத்துக்கு நம்மளை அங்கே நம்மளை அழைத்து போக தான் சாமி வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே அவர் ஐயா வந்து சித்தரையா 19 சித்தரையா வந்து நம்மளுக்கு வழி அனுப்பி விடுவாங்க. இறைவன் கூட நம்ம மண்டத்துக்கு அங்கே வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்கு தான் சாமி ஐயா இந்த அவதாரமே எடுக்கிறாங்க. இந்த அவதாரம் நம்ம ஐயா இந்த பூலகத்தில் வந்தால் தான் சாமி இந்த அனைத்து தேவர்கள் மக்கள் எல்லாமே அவர்னால தான் காப்பாற்ற முடியும். அரக்கன் பிடியில தான் இந்த உலகமே இருக்குது. இது வந்து அரக்கன் யாருன்னு உங்களுக்கு தெரியாம தான் இருக்குது. அந்த அரக்கன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா சாமி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து நீங்கள் உணர்ந்தாதான் சாமி உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம எல்லாமே அரக்கன் பிடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் எல்லாமே அரசியல் விளையாட்டு எல்லாமே சாமி மாயங்கிற ஒரு விளையாட்டு. சினிமா, நாடகம், கிரிக்கெட்டு, அரசியல், பெண்கள், எத்தனையோ சாராயம், இது எல்லாமே அடிமைக்குள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால உணர முடிகிறதில்ல. நம்மளோட பிறப்பை சாமி என்ன நம்ம முக்தி நிலை அடையுதான். இந்த பிறப்பு வந்து சாதாரண பிறப்பு இல்லை. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். மனித பிறப்பு தான் சாமி நல்ல பிறப்பு. இந்த சந்தர்ப்பம் மட்டும் நம்ம விடவே கூடாது. ஆன்மாங்கிறது அழியா செல்வம். அந்த ஆன்மா வந்து இறைவனை நோக்கி தான் நம்ம போகணும். அந்த நம்ம ஓமுங்கிற அண்டம் நம்ம இறைவன் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த அண்டத்துக்குள்ளே போய் நம்ம சரணாகதி ஐயனோட பாதத்தில் சரணாகதி அடையணும். அதுதான் சாமி இந்த பிறப்போட அம்சமே. இது வந்து நீங்கள் உணராமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. என்னமோ சொல்கிற என்னமோ பைத்தியக்காரன் இருக்காங்க. ஆனால் பைத்தியக்காரங்க வந்து சாமி நான் இல்லை, நீங்கள் தான் பைத்தியக்காரங்க. பைத்தியமாக ஏன் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் மாய ஆசை, சுயநலம், போட்டி, பொறாமை, வஞ்சகம் உன்னை வந்து பைத்தியக்காரனாக ஆக்கி வச்சிருக்கிறான். யாரை? அரக்க. உங்களோட மாய ஆசை என்னன்னு தெரிஞ்சு உங்களை பைத்தியக்காரனாக்கி உங்களை ஒரு முட்டாளாக்கி அரசியல்வாதிகளும் சரி சினிமா நடிகரும் சரி எல்லாமே ஒவ்வொரு இடத்துல முட்டாளாக்கி பைத்தியக்காரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது ஏன் உங்களுக்கு இது சொல்கிறேன்னா சாமி, ஏன்னா இது பார்க்கும்போது அவ்வளோ இது நம்மளுக்கு கோபம் வரமாட்டேங்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்களும் அடிமையே ஆகி காசுக்காக பணத்துக்காக அவன் கொடுக்குற அரசியல் பணத்துக்காக இத்தனையும் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அடிமை வாழ்க்கை.
அவன்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் காசுக்காக வர்ற கூட்டம், எது சொன்னாலும் கேட்பாங்க, இதெல்லாம் நம்ம காலு கீழே கிடக்கிறது அப்படின்னு அந்த அரக்கன் பார்த்து உங்களை சிரிச்சிட்டு இருக்கிறான். நீங்க அந்த போதைங்கிற ஒரு மாயங்கிற இதுல மயக்கத்தில் இருக்கிறீங்க. இந்த மயக்கம் நீங்க தெளிஞ்சாதான் சாமி நீங்க நம்மளோட உண்மையான உலகத்தை போக முடியும். ஓமுங்கிற அண்டத்தம், அந்த அண்டத்தோட உலகத்துக்கு நம்ம போய் முக்தி நிலை அடைய முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் தெரியாது சாமி. இது நீங்க எல்லாம் தெளியணும். நம்ம அண்டங்கிறது ஓமுங்கிற அண்டம் அந்த உலகத்தில் இருக்குது. 18 சித்தர் 19ஆம் சித்தர் ஐயா வராங்க. அவரு தான் சாமி என்னோட குரு, என் குரு. 19ஆம் சித்தர் இந்த பூ உலகத்தில் அவதாரம் எடுக்கிறாங்க. அவரு தான் என் குரு. அவர் இன்னும் என்னை மென்மேல் நம்ம வழி நடத்தி எனக்குன்னு எல்லாம் ஆன்மீக இன்னும் எனக்கு தெரிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஐயா எல்லாத்துக்குமே எனக்கு உங்களுக்கும் குரு தான். உங்களுக்கு குருவா இருந்து நல்ல வழியை நடத்தி ஐயா அந்த ஓமுங்கிற அண்டத்துக்கு நம்மளை வழி அனுப்பி வைப்பாங்க. இது நம்மளோட நல்ல வாழ்க்கை மாயங்கிற வாழ்க்கையிலேருந்து அடிமை வாழ்க்கையிலேருந்து வெளியே நம்மளை மீட்டெடுத்து நம்மள இறைவன் உலகத்துக்கு அழைத்து அனுப்பி வைக்க தான் சாமி வராங்க. இதில் நீங்கள் உணரணும். நீங்கள் யாருன்னு உணர்ந்தாதான் அந்த அரக்கன் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். சரி சாமி, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த சாமி இந்த வீடியோ போட்டிருக்கோங்க சாமி. இது நீங்கள் உணர்ந்தாவே நீங்கள் யாருன்னு உணரலாம். நீங்கள் உணர்ந்துட்டாவே மனிதர் ஆயிடலாம். உணரலைன்னா மனிதர் கிடையாது, ஆறறிவு கிடையாது. 5 ஜீவனும் கூட மோசமான வாழ்க்கை தான் அது. நீங்கள் உணரணும். நீங்கள் உணர்ந்தாதான், நீங்கள் வெளியே வந்தாதான் நீங்கள் மனிதராக முடியும். சரி சாமி, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல நல்ல அற்புதமான விஷயத்த சொல்ல தரேங்க சாமி. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் சக்தி.